ஒரு பியூட்டிஃபுல் கஃப்தான் டாப் எப்படி பண்ணுறத நான் குயிக்காக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம். இதை கொஞ்சம் பெருசாக போட்டோன்னா இந்த மாதிரி நைட்டியுமாய் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கஃப்தான் டாப்பில் சென்டரில் இந்த ரோப் எப்படி அலைன் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த ரோப் வந்து வெறும் அந்த டேசல் வச்ச ஒரு ரோப்பு நம்ம சென்டர் ஆஃப் த டம்மிலேருந்து வெளியே வர மாதிரி இருக்கும். வேறு இந்த ரோப் எங்கேயுமே தெரியாது. ஸோ ஒன்ஸ் வந்து அதை கம்ப்ளீட்டாக முடித்த பிறகு எடுத்த பிக் தான் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கஃப்தான் வீட்டில் இருக்க எந்த ஃபேப்ரிக்கில் வேணால் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு ஜீன் பேண்ட்டுக்கு போடுற மாதிரி நமக்கு ரெடி. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. எனக்கு தெரிய வரும் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஃபேப்ரிக் ஃபோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் உங்களுக்கு எவ்வளோ உயரம் தேவையோ, நான் எடுத்துருக்கிறது 26 இன்ச் லென்த்து. ஆல்ரெடி இது பேட்டர்ன் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ 26 இன்ச் பேட்டர்ன் எவ்வளோ இருக்கோ அதையும் அதை அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணி இன்னொரு பீஸ். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று பேக்குக்கு ஒன்று. ஸோ 26 இன்ச்சஸை ரெண்டாக மடிச்சிருக்கேன். இப்போ அதோட வித்தில் அகலத்தில் ஒரு வாட்டி மடிக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான அவுட்ஃபிட் செய்யறதுக்கு நார்மலாக காட்டன், விஸ்கோஸ், ரயான் இல்லைன்னா வந்து எனி கைண்ட் ஆஃப் காட்டன், திக் காட்டன் துப்பட்டா ஃபேப்ரிக்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரெச்சிங் தான், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். மேலே வந்து பார்த்தா ஆன் ஃபோல்டில் இருக்குது. இப்போ நான் எடுத்திருக்க பேட்டர்னில் வந்து ஆம் ஹோல் கரெக்டாக எங்கே இருக்கோ அதில் ஒரு மார்க்கும், அதிலேருந்து கீழே ஒரு இன்ச் தள்ளி மார்க் பண்ணுறேன். ஏன்னா இதில் ஸ்லீவ்ஸ் கிடையாது, ஆன் இட்ஸ் ஓன் ஸ்லீவ் தான் இருக்குது. ஸோ அதில் அரை இன்ச் கம்மி பண்ணி நான் கீழே மார்க் பண்ணிடுறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட பேட்டர்ன் என்னெல்லாம் நீங்கள் வச்சுருக்க அந்த டாப்பையே வச்சு இப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக் வந்து கொடுக்குறேன். ஃப்ரண்ட் நெக் வந்து ஒரு 6 இன்ச்சும், பேக் நெக் ஒரு 3 இன்ச்சும் நெக்கை ட்ரா பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பேக் நெக்கை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ஃபேப்ரிக் எப்படி ஓப்பன் பண்ணி இதுலேருந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டு வந்து நான் ஒரு 6 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 6 இன்ச்சஸ் வரைக்கும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்க எந்த கம்மீஸ் டாப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்படியே வைங்க. ஆம் ஹோலை மார்க் பண்ணுங்கள். உங்கள் டாப்லேருந்து ஒரு 1 இன்ச் விட்டு வந்து சைட் மார்க்கிங் கொடுத்துக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி கஃப்தான் டாப்போ கஃப்தான் நைட்டிலாம் நல்ல லூஸாக பாக்ஸியாகவே இருக்கும். ஸோ அதனால் ஒரு 1 இன்ச் கொஞ்சம் லூஸாகவே மார்க் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ட்ரா பண்ண ஒரு சைடு பேட்டர்னை மேலே லைன் வரைஞ்சிட்டு இந்த கஃப்தான் ஃபேப்ரிக்கை அப்படியே மூடி ஜஸ்ட் நம்ம ஒரு டேப் பண்ணும்போது இந்த பேட்டர்னோட இம்ப்ரெஷன் நமக்கு இன்னொரு சைடு வந்துடும். இப்போது இந்த பேட்டர்னோட வேஸ்ட் பார்ட்டை நம்ம மார்க் பண்ணிடுறோம். எதுக்காக பார்த்தோன்னா இந்த இடத்துல தான் நம்ம ரோப் கொடுக்க போகிறோம். அந்த ரோப் டேசலுக்காக வேஸ்ட் பார்ட்டை மார்க் பண்ணிடுறோம். மார்க் பண்ணிவிட்டு இதை ஒரு ராங் சைடில் வந்து மார்க் பண்ணி அதில் தான் நம்ம டேசல் ரோப் திருப்ப போகிறோம். ஸோ ஒரு 1.5 இன்ச் ஃபேப்ரிக்கை 2 பக்கமும் வந்து ராயேஜ் மடிச்சுட்டு இப்போ இதில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி நம்ம வரைஞ்ச அந்த வேஸ்ட் லைனுக்குள்ளேயே முடிகிற மாதிரி இப்போ இந்த ஃபேப்ரிக்கை நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம். ஸோ சைடை க்ளோஸ் பண்ணாதீங்க, கீழேயும் மேலேயும் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ தைக்கிறது வந்து பேக் பார்ட்டு. இப்போ இதே வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு எப்படி தைக்கணுன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபேப்ரிக்கை சென்டரில் இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ஓப்பன் வர மாதிரி, நம்ம பட்டன் ஹோல் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி குட்டி ஹோல் வர மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ இது வழியாக தான் நம்ம ரோப் வந்து ட்ராவல் பண்ண போது. ஸோ இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஃபேப்ரிக்கோட கீழ்ப்பகுதியும் மடித்து தைச்சிருங்க. சைடில் வந்து செல்வேஜ் இருக்கும், அதாவது கரைப்பகுதி இருக்கும், அதையும் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இது நம்ம நீட்டாக இந்த ஃபேப்ரிக்கை டக்கின் பண்ணிவிட்டு இதுலேயும் அந்த 1.5 இன்ச் ஃபேப்ரிக் வச்சு தைக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஹோல் அழகாக ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஹோலை கன்சீல் பண்ணுற மாதிரியும் அந்த ஸ்ட்ரிப் ஆஃப் ஃபேப்ரிக் நமக்கு இருக்க போகுது. ஸோ ஒன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக தைச்சி முடித்த பிறகு நம்ம இதுக்குள்ளே நம்ம வச்சுருந்த ரோப்பை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சைட் சீம் கொடுத்துக்கலாம். இந்த சைட் சீம் தைக்கிறது வந்து துணியோட ப்ரிட்டி சைட் ஆஃப் தி கார்மெண்ட், துணியோட நல்ல பக்கத்துலேயே தைக்கணும். தைச்சிட்டு ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் நம்ம ரோப்பை நம்ம விடும்போது நமக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ என்ன பண்ணாலும் ப்ளவுஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது, எப்படி சார்ட் அவுட் பண்ணணுன்னு தெரியலையா? அப்போ இந்த ஒர்க் ஷாப் உங்களுக்காக தான். 5 days 5 different type of blouses starting from June 9th. இது ஒரு லைவ் செஷன். லைவாக நம்ம வந்து ஒரு ஜூம் மீட்டில் கனெக்ட் ஆகி பர்ஃபெக்டான சூப்பரான ஒரு 5 ப்ளவுஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஒரு ப்ரொஃபஷ்னலாக பொட்டிக் ஃபினிஷ்லேயும் ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்லேயும் எப்படி ரெடி பண்ணுறது தானே கம்ப்ளீட் கிளாஸ் இது. உங்கள் பாடியை மெஷர் பண்ணி அதில் பேட்டர்ன் போட்டு ஃபேப்ரிக் கட் பண்ணி அண்ட் அதை எப்படி பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணணுன்னு முதற்கொண்டு உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா June 9 13 வரைக்கும் இருக்கும். டைம் வந்து 10 to 1:30 லைவ் கிளாஸ். லைவாகவே நீங்கள் எங்கிட்ட கனெக்ட் ஆவீங்க.
ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ளவுஸில் டவுட் இருக்குது, இது யார்கிட்ட கேட்கணும்னு தெரில, எனக்கு என் ப்ளவுஸை நான் ஸ்டிச் பண்ணி போடணும், எங்கே கற்றுக்க தெரியலையா, அப்போ இந்த பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ கம்மிங் 9th உங்களை நான் அங்கே மீட் பண்ணுறேன்.